மாண்புமிகு கல்வி அமைச்சருக்கு ஆலோசனை சொல்லியிருக்கேன். நீதி போதனை வகுப்புகளை கொண்டு வாங்க, பசங்களை முறைப்படுத்துங்க, அவங்களுக்கு நம்ம நல்ல எஜுகேஷனை கொடுங்க, வெறும் மனப்பாட கல்வி மட்டும் கொடுக்காதீங்க. நான் ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கேன். கஞ்சா அபின் விற்கிற காவல்துறை ஆய்வாளர்களை, அங்க இருக்கிற வருவாய்த்துறை மக்கள் பிரிவை கொண்ட குழு போடுங்க. மீறி அங்க கஞ்சா விற்குது, அபின் விற்குது, கொலை நடக்குன்னு அந்த ஆய்வாளர் மீது அவரை கொலை வழக்குல பிடிச்சி உள்ள போடுங்கன்ற. அவருக்கு சம்பளம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் காவலர்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்க சொல்றேன்? இப்ப வாங்குற சம்பளத்தை விட 5 மடங்கு சம்பளம் கொடுங்க. அவங்களுக்கு நல்ல பாதுகாப்பான வீடு கொடுங்க, அவங்களுக்கு வண்டி வாகனம் கொடுங்க, அவங்க பிள்ளைகளை அரசு செலவுல படிக்க வைங்க, எல்லாவற்றையும் செய்யுங்க. அதை செஞ்சுட்டு இந்த கஞ்சா விற்கிறவன், கராயணி விற்கிறவன், மண்ணு கடத்துறவன், திரடுறவன், பிராஸ்டியூட் தொழில் செய்வன், இவனுக்குன்னு சில காவலர்கள் காக்கி சட்ட உடையில கருப்பாடுகள் இருப்பான் பாரு, அவனை உளவுத்துறையும் நேரடி வீடியோ ஆடியோ சாதனங்கள் அடிப்படையிலே சாட்சியாக கொண்டு அவர்களை பணியிலிருந்து டிஸ்மிஸ் செய்து அவர்களை அந்த வழக்கில் கைது செய்து தூக்கி ஜெயில போடுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரே திராணி உள்ள கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி.